ஓம் சாந்தி. லௌகிக்க தந்தை நினைப்பார், குழந்தை பெரியவனானதும் தனது தொழிலில் ஈடுபடுவான், பிறகு நமக்கு வயதாகிவிட்டால் நமக்கு சேவை செய்வான் என்று. ஆனால் இந்த எல்லையற்ற தந்தையோ சேவை கேட்பதில்லை. இவர் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதவர். லௌகிக் தந்தை புரிந்து கொள்கிறார், எதுவரை நான் உயிருடன் இருக்கிறேனோ அதுவரை என்னை பராமரிப்பது குழந்தைகளின் கடமை என்று. இந்த ஆசை வைக்கிறார்கள் அவர்கள். ஆனால் இந்த தந்தையோ சொல்கிறார், நான் பலனை எதிர்பாராத சேவாதாரி, சேவை செய்யவே நான் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு. நான் ராஜ்யம் செய்வதில்லை, நான் எந்தவித பலனை பற்றிய எதிர்பார்ப்பின்றி இருக்கின்றேன். மற்றபடி நான் உங்களை யார் என்ன செய்தாலும் அதன் பலன் அவர்களுக்கு அவசியம் கிடைக்கிறது. இவரோ அனைவரிலும் தந்தை. இவர் சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தருகிறேன் என்று. ஆகவே இவர் நம்மிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்காத சேவை செய்ய வருகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சோமான், நான் பரம பவித்ராத்மாவே. யோகாபியாசம். நான் ஒரு ஒளிப்புள்ளி வடிவ ஆத்மாவே. ஷரீரத்திலிருந்து விடுபட்ட, தேகத்தின் உலகத்திலிருந்து தனிப்பட்ட, ஒளியாலான தேசமான பரந்தாமத்தில் வசிப்பவனாவேன். ஆத்மா தேகத்திலிருந்து பிரிந்து விவேகி நிலையில் இருக்கும் பொழுது ஆத்மாவால் சிந்திக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆத்மா தனது தூய்மையான சொரூபத்தில் இருக்கிறது, தனது உண்மையான வீட்டில் இருக்கிறது. முற்றிலும் அமைதியும் எண்ணங்களற்ற நிலையில், அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாதீத் நிலையில், அனைத்து சக்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இந்த தேகத்தின் உலகத்தை மறந்த நிலையில், பரம பவித்ர சம்பூர்ண நிலையில் தனது இல்லத்தில் ஓய்வாக இருக்கிறது. சுயம் தங்களை பரம பவித்ர சொரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா, தூய்மையின் நிறைந்திருக்கின்றேன். பரந்தாமத்தில் விதைரூப தந்தைக்கு முன்னால் இருக்கிறேன். தந்தைக்கு சமமான நிலையில் இருக்கிறேன். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். இப்பொழுது எனது முக்தி தாத்தா சொரூபத்தை வெளிப்படுத்துகிறேன். தந்தைக்கு சமானமாக ஆத்மாவாகிய எனது பார்வைப்பட்ட உடனேயே ஆத்மாக்கள் தங்களது பல பிறவிகளின் விகர்மங்களின் சுமையிலிருந்து விடுபட்டு தங்களது அனாதி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுயம் தங்களை எளிதாகவே கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனது ஒரு வினாடியின் பார்வை மூலமாக ஆத்மாக்கள் தங்களது 63 பிறவிகளின் கணக்கு வழக்குகளில் இருந்து முழுமையாக விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என் மூலமாக தங்களது இஷ்ட தேவர்கள், தங்களது முக்தி தாத்தாவின் சாட்சாத்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆராத்திகளின் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்களது இஷ்ட தெய்வங்களின் தரிசனம் செய்து ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வெற்றி முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எனது கரங்களில் வரதானம் அளிக்கும் முத்திரைகளின் எழுத்து அவர்களை வரதானங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அவர்களின் மீது சுகம், அமைதி, அன்பு, மேலும் தூய்மையின் கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்து கிரணங்களையும் பெற்று திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல அவர்கள் அமைதி அடைந்து கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது போலவும் அவர்களுடைய பல பிறவிகளின் தாகங்கள் தணிந்து விட்டது போலவும் அனுபவம் செய்கிறார்கள். அனைவரையும் நிரப்பியவாறு செய்து இப்பொழுது நான் மீண்டும் எனது விதைரூப நிலையில் நிலைத்து விடுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 6/1/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. சீக்கிரம் விநாசமானால் நாம் போய் சுகமாக இருக்கலாம். பாபா சொல்கிறார், எப்போது சதோ பிரதானமாக ஆகிறீர்களோ அப்போதுதான் சுகமாக இருப்பீர்கள். பாபா அநேக விதமான கருத்துக்களை தருகிறார். பிறகு சிலரது புத்தியில் நன்கு பதிகிறது, சிலரது புத்தியில் குறைவாக பதிகிறது. வயதான மாதாக்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டுள்ளனர். தாய்மார்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இருப்பினும் ஆஸ்தியை அடைந்து விடுகின்றனர், துணையுடன் இருக்கின்றனர். அபலைகள், கன்னிகைகள், மலை ஜாதியினர் முதலானோர் அனைவரையும் உயர்த்துகிறார் என பாடப்பட்டுள்ளது. தந்தையோ சொல்கிறார், நான் பலனை எதிர்பார்க்காத சேவை செய்கிறேன். நான் ராஜ்யம் செய்வதில்லை. நான் எவ்வித பலன் பற்றிய எதிர்பார்ப்பின்றி இருக்கிறேன். யார் என்ன செய்தாலும் அதன் பலன் அவர்களுக்கு அவசியம் கிடைக்கிறது. இவரோ அனைவரின் தந்தை. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தருகிறேன். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். நானோ பிரம்மாண்டத்துக்கு மட்டுமே அதிபதியாக உள்ளேன். நீங்களும் எஜமானர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் மற்றும் இழக்கிறீர்கள். பாபா ராஜ்யத்தை பெறுவதும் இல்லை, இழப்பதும் இல்லை. எனக்கு டிராமாவில் இந்த பார்ட் உள்ளது. குழந்தைகள், நீங்கள் சுகத்திற்கான ஆஸ்தி பெறுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி மட்டும் வேண்டுகின்றனர். அந்த குருமார் சொல்கின்றனர், சுகம் காக்கையின் எச்சிலுக்கு சமமானது. சாந்தியைத்தான் வேண்டுகின்றனர். அவர்கள் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. சுகத்தை பற்றி தெரியவே தெரியாது. பாபா புரிய வைக்கிறார், சாந்தி மற்றும் சுகத்தை கொடுப்பது நான் மட்டுமே தான். நினைவு என்ற சொல் மிக இனிமையானதாகும். இயற்கையான, உண்மையிலும் உண்மையான இயற்கை சிகிச்சை என்று இதுதான் சொல்லப்படுகிறது. ஆத்மா, நீங்கள் முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். அது சரீரத்திற்கான சிகிச்சை, இது ஆத்மாவுக்கான சிகிச்சை. ஆத்மா மீதுதான் கரை படிக்கிறது. ஆன்மீக உணவு உங்களுக்கு கிடைக்கின்றது. அதை பிறகு அசை போட வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லையற்ற யஜ்ஜம் இந்த ருத்ர ஞான யஜ்ஜம். இது கல்பத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே நடைபெறுகிறது. இதுவோ அனைத்திலும் பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய ருத்ர ஞான யஜ்ஜமாகும். பிராமணர்கள் தான் இதை ஆகவே தந்தை செய்விக்கின்றார்.
பிராமணர்களை படைக்கின்றார் பிரம்மா மூலமாக. இது பிறகு இதைவிட பெரிய எக்ஸம் எதுவும் கிடையாது. அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட எக்ஸம். இது எல்லைக்கப்பாற்பட்ட எக்ஸம், தந்தையால் படைக்கப்பட்ட எக்ஸமாகும். எல்லையற்ற தந்தை படைக்கின்றார். பிறகு அரைக்கல்பத்திற்கு எந்த ஒரு எக்ஸமும் இருக்காது. ஆகவே இதனை எல்லையற்ற எக்ஸம் என்று கூறப்படுகிறது. இதில் முழு உலகமும் விநாசமாகிவிடும். இது எல்லையற்ற ருத்ர ஞான எக்ஸமாகும். மேலும் இதில் முக்கியமானது ஞானம் மற்றும் யோகத்தின் விஷயமாகிவிட்டது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த விநாசம் கூட மீண்டும் நிச்சயமாக நடைபெறப் போகிறது. எவ்வளவு பெரிய பெரிய அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் சக்தி மிக்கதாக உருவாக்குகிறார்கள். வெறுமனே வைத்திருப்பதற்காக ஒன்றும் தயாரிக்கவில்லை அல்லவா? எவ்வளவு பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கின்றனர். இந்த விநாசத்தை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு சம்பளம் கூட அதிகமாக கொடுக்கிறார்கள். இது வருவதே நன்மை செய்வதற்காகத்தான். சொல்லவும் செய்கின்றனர், தந்தை பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசத்தின் காரியம் செய்விக்கிறார் என்று. ஆகவே இந்த அணுகுண்டுகள் முதலானவை விநாசத்திற்காகத்தான். இவற்றை காட்டிலும் அதிகமான அழிவை வேறு எந்த பொருள்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இது கூட நன்மை பயப்பதற்காகத்தான். ஓம் சாந்தி.